தளபதி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த படத்தில் நீங்கள் முதலமைச்சர் நடிக்கிறீங்களா? அப்போ விஜய் தளபதி சொன்னார், இல்லைங்க நான் இந்த படத்தில் முதலமைச்சர் நடிக்கலைன்னு. அப்போ அவங்க கேட்டாங்க, சரி படத்தில் முதலமைச்சர் நடிக்கலை, ஒருவேளை நிஜத்தில் முதலமைச்சரானா? அப்போ தளபதி, நிஜத்தில் முதலமைச்சர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தளபதி சொன்னார். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு, நிஜத்தில் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன். இதுக்கு அர்த்தம் நேர்மையாக உண்மையாக இருப்பேன். ஏன்னா இப்போ திமுக தான் பண்ணிகிட்ருக்கு, நடிச்சுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சராக நடிச்சிக்கிட்டு இருக்கா முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் டெப்டி சிஎம்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக தமிழ்நாட்டை ஃபுல் சுரண்டுது. இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு நாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்படி ஒரு இருக்கவே இருக்காது, அவ்வளோ மோசமானது. லஞ்சம், ஊழல், இது எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா நம்ம தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 வர வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு நல்ல நாடு ஆகும். இல்லைன்னா தமிழ்நாடு யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த 2026 மட்டும் திமுக ஜெயிச்சிருச்சு, அப்புறம் தமிழ்நாடு 50 வருஷம் பின்னாடி போயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அது பாடினதுக்கே அவ்வளோ பிரச்சனை. இப்போ தளபதி பாடினார், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு அந்த பாடினதுக்கே அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே போடாமல் பண்ணிட்டேன். திமுக அவ்வளோ மோசமானது. அங்கே உள்ளவங்க ஒவ்வொரு எம்எல்ஏயும் எல்லாம் ஒன்றா நம்பர் ஃப்ராடு. இதெல்லாம் பார்ப்போம்.